ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. செங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 13வது நாமா திருப்பெயர் காமாதி பலசம்யுதாய நமஹா. காமம் முதலிய பலன்களை தன்னிடத்தே உடையவனுக்கு நமஸ்காரம். காமாதி காமம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் முதலிய 4 விதமான பலன்களை சம்யுதா தன்னிடம் உடையவன் அப்படின்னா அவற்றை அளிப்பவன் அர்த்தம். பொதுவாக அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழில் சொல்கிறது வழக்கம். அவசியம் மனிதனாலே அடையப்பட வேண்டியது. இந்த இடங்களில் காமம்னு சொல்லி சொன்னால் விருப்பம்னு அர்த்தம். என்ன விருப்பம்? சௌக்கியமாக இருக்கணும், வீடு வேணும், தர்மத்தோடே ஒட்டினதான ஆசைகள்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் தர்மாவிரோதேன எதை எந்தெந்த காலங்களில் அடைய வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் பகவான். அதனால் காமாதி பலசம்யுதாய நமஹா. இதில் வாரி வாரி வழங்குபவர், தங்கிட்ட முழுக்க இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும். அதனால் பகவான் கிட்டக்க அளவற்ற ஐஸ்வர்யமாக நாம் எது வேண்டினாலும் அறம்பொருள் இன்பம் வீடு நாளும் அவர்கிட்டக்க இருக்குது. உதாரணத்துக்கு நாம் எல்லாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் அப்படின்னா பிறந்தத்துக்கான பலன் என்னென்னா அவர் அடையிறது, அதற்கு மோட்சம்னு பேர். இந்த மோட்சங்கிறத ஒரு உதாரணத்துக்கு எத்தனையோ ஒரு கோடி ரூபாவாக வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதற்கு கீழே இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சொன்னால் குறைவுன்னு அர்த்தம் இல்லை. படியில் இருக்கக்கூடிய வரிசையில் முதல் தர்மம், அதற்கடுத்து அர்த்தம், காமம், மோட்சம்னு இருக்கக்கூடிய இதில் ஒவ்வொன்றுக்கும் கடைசியில் இருக்கக்கூடியது கோடி ரூபா, எத்தனையோ கோடி. இப்போ சாமான்யமாக இந்த தர்மம் அர்த்தங்கிறதெல்லாம் ஒரு 20 லட்சம் 50 லட்சம் சும்மா ஒரு கணக்கு வச்சோமானா கோடி பணம் உள்ளவங்கிட்டக்க எவ்வளோ கேட்டாலும் கீழே இருக்கிறதுன்னு தர முடியும் இல்லையா? அளவற்று வச்சுட்டு இருக்கிறவங்கிட்டக்க இவ்வளோதான் கோட்டி வச்சுக்கல, எவ்வளோ வேணுமோ அதை தாண்டி வச்சுட்டு இருக்கார். அவர்கிட்டக்க 5 ரூபா கேட்டாலும் கிடைக்கும், 10 ரூபா கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். அதனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப விசேஷமாக பகவானுடைய வாக்கா காட்டுக்கு போகிற சமயத்தில் தர்மமும் மோட்சமுமே ரொம்ப பிரதானமானது. இதில் பொதுவாக ராஜநீதியில் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் இந்த இடத்தில் நான் தர்மத்தையே கை கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் ரொம்ப விசேஷமாக பேசுகிற அர்த்தங்கள்லாம் ராமாயணத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் தர்மஸ்துவாம் அபிரக்ஷது, தர்மங்கிறது காப்பாற்றணும். பகவானே ராமனே தர்ம ரூபி, ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லுவதனாலே தர்மம் பிரதானம். அதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய இந்த 2ம் அடைஞ்சு அதன் மூலமாக கடைசியாக மோட்சத்தை அடையணும். அர்த்தம்னு சொல்லி சொன்னால் சம்பாத்தியம்னு அர்த்தம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த 4த்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். அதே பிரகாரம் நல்லபடியான சந்ததிகளாகி அது பிரகாரம் திரும்பி திரும்பி வம்சமான வித்தியும் அனுகிரகம் பண்ணுறவர் அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே சொல்லி பிரம்மஸ்வரூப பவரோக புராண வைத்திய தர்மார்த்த காமவர முக்தித வேதவேத்ய கர்மானுகூல பலதாயக சின்மயாத்ம ஸ்ரீ பூதநாத மமதேஹி கராவலம்பம் புருஷார்த்த பிரதாயகாய நமஹாங்கிற திரிசதி உதாரணமும் பூதநாதருடைய கராவலம்பத்தில் தர்மார்த்த காம வர முக்தித என்னும் பதத்தையும் இங்கே உதாரணத்துக்கு காமிக்கிறதாக இருக்குது. அதனாலே தர்மாதி 4 விதமான புருஷார்த்தங்களையும் பேரையும் பகவான் கொடுப்பதினாலே காமாதி பலசம்யுதாய நமஹா என்று பகவானுடைய திருப்பெயரானது அமையிறது. செங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.